சிஏனால என்ன பாதிப்பு? நீங்கள் சிஏனால நேரடியா எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலையா? நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனா மறைமுகமா சொல்றீங்க இந்த தேசியத்தின் இரண்டாம் தர குடிமக்கள் என்று சொல்றீங்க. நீங்கள் இன்று இஸ்லாமியன் சரி, இதற்கும் முன்னர் நீங்கள் யார்? இப்பொழுதும் நீங்கள் யார்? நீங்கள் எல்லாம் தமிழர்கள். நான் சிறுபான்மையினர் என்று போட்டால் எனக்கு சலுகை கிடைக்குமே. உங்களுக்கு சலுகை முக்கியமா அல்லது உரிமை முக்கியமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். முகமதியரின் வருகைக்கு பிறகுதான் இங்கு ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை நலன் மேம்பட்டது என்று நாங்கள் சொல்லல. ஐயா சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க. ஐயா ராஜா இதெல்லாம் படிங்க. கலித்தொகையில ஒரு பாட்டு வருது, ஊரை விட்டு துரத்தினாலும் போடாத பார்ப்பான். அப்ப அவர்களுடைய நிலை எவ்வளவு கேவலமாக இந்த பார்ப்பனர் நிலை என்று தெரிந்து கொள்ளுங்க. சிஏவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை காட்டுங்க என்று கொதிக்கிறாரு. ஐயா 2021 தேர்தலிலே தெரியும் யாருக்கு சிஏவால் பாதிப்பு என்று நாங்கள் முடிவு செய்கிறோம். யாருக்கு என்ன பாதிப்பு என்று. என் முப்பத்தா வேலுநாச்சியார் வெள்ளைக்காரனை பார்த்து சுரட்டியதற்கு திரும்பி விட்டு அப்படியே இந்த பார்ப்பனனை பார்த்து சுழற்றி இருந்தால் ஐயா ஹெச் ராஜா பேச முடியுமா? காய்குடியில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு வசனம் பேச முடியுமா ஐயா ஹெச் ராஜா? ஐயா எஸ்பி சேகர் பல நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டார். அகதிகள் வந்து போராட்டம் செய்யும் ஒரே நாடு இந்தியா என்று பதிவு போட்டார். ஐயா நாங்களும் சொல்லுகிறோம் கைபர் கணவாய் வழியாக வந்த பரதேசி கூட்டம், ஆடு மாடு மேய்க்க பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி கூட்டம் எங்கள் மண்ணை ஆளுகின்ற அடிமைப்படுத்துகிற நாடும் இந்த இந்தியா தான். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, உபகண்டம். சொன்னது யாரு? பேரறிஞர் அண்ணா சொல்கிறார். நீங்கள் நம்புகின்ற திமுகவை சார்ந்த திமுகவை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார் இந்தியா என்பது ஒரு உபகண்டம். இந்தியா என்பது ஒரு நாடே கிடையாது. இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததும் கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. இந்தியா என்பது பல தேசிய இனங்களுடைய ஒன்றியம். இங்கு தமிழன் இருக்கின்றான், மலையாளி இருக்கின்றான், கன்னடன் இருக்கின்றான், குஜராத்தி இருக்கின்றான். ஆனால் இந்தியன் கிடையாது, எங்கும் இந்தியன் கிடையாது. என்னுடைய தேசிய உரிமைக்காக நான் போராடுறேன், அவனோட தேசிய உரிமைக்காக அவன் போராடுறான், அவனோட தேசிய உரிமைக்காக அவன் போராடுறான். இங்கு யாரும் இந்தியர்கள் கிடையாது. இங்கு இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கியவனே வெள்ளைக்காரன் தான். ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வெள்ளைக்காரன் பெத்து போட்ட பிள்ளைக்கு இவன் பேர் வச்சுக்கிட்டு தெரியுறான் அப்படின்னு சொல்லுவார். இந்தியா என்று பேர் வச்சுக்கிட்டு தெரியுறான். இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததும் கிடையாது, இனி இருக்க போவதும் கிடையாது. நீங்கள் எல்லாம் தமிழர்கள், நீங்கள் எல்லாம் உங்களை இஸ்லாமியர்கள் என்று ஒதுக்கி கொள்ளாதீங்க. இஸ்லாமியன் யார்? நீங்கள் இன்று இஸ்லாமியன் சரி, இதற்கும் முன்னர் நீங்கள் யார்? இப்பொழுதும் நீங்கள் யார்? நீங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மையினர்கள். நான் சிறுபான்மையினர் என்று போட்டால் எனக்கு சலுகை கிடைக்குமே. உங்களுக்கு சலுகை முக்கியமா அல்லது உரிமை முக்கியமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. சிறுபான்மையினர் என்று போட்டால் சலுகை கிடைக்கும், ஆனால் உரிமை கிடைக்காது. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய 60,000 புத்தகங்களை தன் வாழ்நாளில் படித்த பேர் ஆசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நான் தான் வடிவமைத்தேன். இந்த சட்டத்தை எரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் இதை முதல் ஆளாக நான் தான் எரிப்பேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், சொல்லிவிட்டு அத்தோடு அவர் முடிக்கவில்லை, இதில் 2 பிரிவுகள் இருக்கிறது, இதில் இருக்கும் பெரும் பிரச்சனை இதுதான், அது பெரும்பான்மை சிறுபான்மை என்பது. சிறுபான்மையினருக்கு உனக்கு அங்கீகாரம் அளிக்க முடியாது என்று சொன்னால் அதுதான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அழிவிற்கு காரணமாக இருக்கும் என்று அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அதே போல அதே கூட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் இன்னொன்றையும் பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா பதிவு செய்கிறார்? இங்கு நம் சமத்துவமான இந்தியாவிற்குள் நுழையவில்லை, நம் சமத்துவமான இந்தியாவிற்குள் நுழையவில்லை. இங்கு ஒரு ஓட்டிற்கு ஒரு மதிப்பு என்று இருக்கிறது, ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்று இல்லை. என்றைக்கு இந்த சமத்துவம் வருமோ அன்றைக்குத்தான் இந்த இந்தியா நல்லரசாகும் என்று அண்ணல் அம்பேத்கர் அன்றே சொல்லிவிட்டு சென்று விட்டார். பகத்சிங்கிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், RSS பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு பகத்சிங் சொல்லுகிறார், RSS பற்றி சொல்வதற்கு இப்பொழுது என்னிடம் ஒன்றுமில்லை, ஆனால் வருங்கால இந்தியாவின் சமத்துவத்திற்கு இவர்கள்தான் கேடாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று பகத்சிங் அன்றே சொல்லிவிட்டார். இன்று பாரதிய ஜனதா இஸ்லாமியர்கள் எல்லாம் கட்டாயமாக மதமாற்றப்பட்டார்கள், தாய் மதம் திரும்புங்கள் என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க. இந்த வேலை வாளாலும் நெருப்பாலும் நடைபெறவில்லை, இந்த வேலை வாளாலும் நெருப்பாலும் தான் நடைபெற்றது என்று சொன்னால் அது பேதமையின் உச்சமாகத்தான் இருக்க முடியும். ஒரு உயர் சாதியின் வீதியிலே ஒரு தாழ்ந்த சாதி ஒருவன் சென்றால் நீங்கள் அனுமதிப்பதில்லை, அவன் கீழே விழுந்தால் கூட நீங்கள் கண்டுகொள்வதில்லை. எனவே இந்த மதமாற்றம் நிச்சயமாக வாளாலும் நெருப்பாலும் நடைபெறவில்லை என்று சொன்னது யார் தெரியுமா? கிறித்துவ இஸ்லாமிய அமைப்புகள் கிடையாது, திராவிட நாத்திக அமைப்புகள் கிடையாது. இதை சொன்னது நீங்கள் சொல்லுகின்ற இந்து என்ற மதத்தை பரப்பிய, கடல் தாண்டி இந்து என்ற மதத்தை பரப்பிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள். முகமதியரின் வருகைக்கு பிறகுதான் இங்கு ஒடுக்கப்பட்டவர்களின்
வாழ்க்கை நலன் மேம்பட்டது என்று நாங்கள் சொல்லல, ஐயா சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க. ஐயா அச்சு ராஜா இதெல்லாம் படிங்க. இறை வழிபாடு, நானும் இஸ்லாமியன் தான், நீங்களும் இஸ்லாமியன் தான். நான் இறை வழிபாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் அண்ணன் இந்துவை ஏற்றுக்கொண்டிருக்கார், மன்னித்துக் கொள்ளுங்க, சைவராக இருக்கேன், சைவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, என் அண்ணன் கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. இந்து என்ற ஒரு மதமும் கிடையாது. இந்து என்ற மதமும் வெள்ளைக்காரன் உருவாக்கியது தான். இந்து என்ற மதம் எப்போது தோன்றியது? ஐயா அச்சுராஜாவுக்கு பேசுவோம் வாங்க. இந்து எப்போ வந்துச்சு? ஐயா எஸ்பி சேகர் சொல்லுங்க. அர்ஜுன் சம்பத் ஐயா பேசுவார். அர்ஜுன் சம்பத் ஐயா ஏதாவது ஒரு ரிஷிகளை ஏதாவது ஒரு பார்ப்பனர்களை பார்க்க போனால் ஐயா கீழே உட்காருவார். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு தமிழகத்தில் கிடையவே கிடையாது. கலித்தொகையில் ஒரு பாட்டு வருது, ஊரை விட்டு துரத்தினாலும் போடாத பார்ப்பான் என்று ஒரு பாட்டு வருது. அப்போ அவர்களுடைய நிலை எவ்வளவு கேவலமாக இந்த பார்ப்பனர் நிலை என்று தெரிந்து கொள்ளுங்க. அதன் பிறகு இவர்களை அவிழ்த்து விடுறதெல்லாம் கட்டுக்கதை, முழுக்க முழுக்க கட்டுக்கதை. கட்டுக்கதையின் மூலமாகவே ஒரு இனம் தேசிய ஒரு இனம் வளர்ந்துருக்குன்னா அது இவங்க என்ன சமஸ்கிருத தாய்மொழி. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள்ள எப்படி போனோம்னா தலைவாசல் வழியாக போனோம்னா மண்டை வெடிச்சிடும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 2 முறை போய்விட்டு வந்துட்டாரு, ஒன்றும் நடக்கலை. எங்கள் அண்ணன் இன்றும் முன்பை விட இன்னும் நல்லா தான் இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் அவிழ்த்து விட்டதெல்லாம் கட்டுக்கதைகள். ஒருபோதும் இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு இந்த மான தமிழ் பிள்ளைகள் அடங்கிடவும் மாட்டோம், அஞ்சிடவும் மாட்டோம். ஒருபோதும் நாம் தமிழர் பிள்ளைகள், சீமானின் தம்பி தங்கைகள் படை இந்த மண்ணிலே இருக்கும் வரை, இந்த தமிழர் மண்ணிலே இவனால் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை கடுகளவு கூட இந்த தமிழர் மண்ணிலே நிகழ்த்த முடியாது என்பதை தான் உறுதி பூண்டு சொல்றோம். என்ஆர்சிக்கு வருவான், நீங்க எந்த ஆவணமும் கொடுக்காதீங்க, நாம் தமிழர் கட்சி நாங்க பேரறிவிப்பு செய்யறோம். ஒருபோதும் நாங்கள் ஆவணங்களை காமிக்க மாட்டோம், ஆவணங்களை காமிக்க முடியாது. இது எங்களுடைய தாய்நாடுடா, நீ யாரு வந்தேரி, நிச்சயமாக எங்களால் காமிக்க முடியாது, நாங்கள் காமிக்கவும் மாட்டோம். நீ என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். என்ன அகதி முகாமில் அடைப்பியா, அடைச்சுக்க, எல்லாரும் போக தயாரா இருக்கும், 8 கோடி தமிழர்களும் போக தயாரா இருக்கும். இது ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அனீஸ் பாத்திமாக்கு இதே பிரச்சனை தான், நாளைக்கு அகல்யாக்கும் இதே பிரச்சனை தான், நாளைக்கு அந்தோனிக்கும் இதே பிரச்சனை தான், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். என்ஆர்சி சிஏனா என்ன பாதிப்பு என்று கேட்கிறாரு ஐயா. முதல்வர் பழனிசாமி கொதிக்கிறாரு ஐயா, சிஏஏவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை காட்டுங்க என்று கொதிக்கிறாரு ஐயா. 2021 தேர்தலிலே தெரியும் யாருக்கு சிஏஏவால் பாதிப்பு என்று நாங்கள் முடிவு செய்கிறோம். யாருக்கு என்ன பாதிப்பு என்று. சிஏஏனால என்ன பாதிப்பு? நீங்கள் சிஏஏனால் நேரடியாக எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலையா? நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தல, ஆனா மறைமுகமா சொல்றீங்க இந்த தேசியத்தின் 2ஆம் தர குடிமக்கள் என்று சொல்றீங்க. எங்களை நீங்க உளவியல் நோய் எங்களுக்கு ஏற்படுத்துறீங்க. ஆல்ரெடி சிறுபான்மை கட்டமைத்தது போதாது என்று நாங்கள் இந்த தேசிய இனத்தின் 2ஆம் மக்கள் என்று நீங்க சொல்றீங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அடிபட்டு கிடக்குறீங்க. நீங்கள் என்றைக்கு தமிழராக தலை நிமிர்கிறீர்களோ அன்றைக்குத்தான் உங்களால் மீளெழுச்சி கொள்ள முடியும். அன்றைக்குத்தான் இந்த சட்டங்களை இவர்களால் நிகழ்த்த முடியாமல் போயிடும். நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லுங்க, பயப்படுவான். நீங்கள் தமிழர்கள் என்று சொன்னா அவன் பயப்படுவான். நீங்க இஸ்லாமியன் என்று சொன்னா அவன் அடிப்பான். காரணம், நம் இஸ்லாமியன் என்பதற்காக நான் தாழ்ந்து போக சொல்லல, ஆனால் நாம் எல்லாம் தமிழன் என்ற ஒரு தேசிய உணர்வோடு எழுந்தோம் என்றால் இந்த ஆரிய பார்ப்பனர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. இவர்களால் நம்முடைய முடியை கூட ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் ஒருபோதும் ஆரிய பார்ப்பனத்திற்கு அடங்கி போகவும் மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், அடங்கி போகாதீர்கள், பயந்து போகாதீர்கள். எல்லா நேரமும் நாம் போராடி கொண்டே இருப்போம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் முதல் ஆளாக வந்து போராடுவோம். காரணம், நீங்கள் எல்லாம் எங்கள் இனத்தவர்கள் என்பதால் தான். நான் ஒன்றே ஒன்றை சொல்ல, நீங்க வாங்க தமிழர்களாக இணையுங்கள், போராடுவோம், நம்முடைய தேசிய இனத்திற்காக போராடுவோம். ஃபிடல் காஸ்ட்ரோ போல, மற்ற தேசிய இனங்களுக்காக போராடுவோம், சேகுவாரா போல. வாங்கள் போராடுவோம், வெல்வோம், தமிழ் தேசியத்தை அடைவோம். என்ஆர்சி, சிஏஏ, என்பிஆர் போன்ற சட்டங்களை தமிழர் மண்ணிலே இவர்களால் கடுகளவு கூட நிகழ்த்த முடியாது. இவர்களால் நிகழ்த்தவும் முடியாத அகதி முகாமில் எத்தனை பேரை அடைப்பார்கள் என்று பார்த்துக்கொள்வோம். நீங்கள் யாரும் ஆவணங்களை காட்டாதீர்கள். ஆவணங்கள் கேட்டால் காட்ட முடியாது, இது என் தாய்நாடு என்று சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.